ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். சாதனை படைக்கிறது பாராளுமன்றம் எதில்? உங்களுடைய வரிப்பணத்தை வீணடிப்பதில். இந்த பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய பிறகு ஒரு நாளைக்கு கூட பாராளுமன்றம் நடக்கல. பாராளுமன்றம் தொடங்கின உடனேயே எம்பிக்கள் அவையுடைய முன்பகுதிக்கு சென்று கூச்சலிடுவது, குழப்பமிடுவது, பல்வேறு பிரச்சனைகள் எழுவது, நாள் முழுவதும் அவை ஒத்திவைப்பு. இதுதான் தொடர்ந்து சில நாட்களாக நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள். இந்த காட்சிகள் மாறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இன்னும் சில நாட்களே இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிவடைவதற்கு இருக்கிறது. பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி காரணமா, ஆளும் கட்சியுடைய நடவடிக்கை காரணமா என்ற தொடர்ந்து நடக்கக்கூடிய விவாதங்கள் ஒரு பக்கம் என்றால், இந்த 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த அரசாங்கத்துக்கு எந்த முடிவையும் எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செயலற்றிருக்கிறதுக்கான ஒரு பிரஷர் நாலா பக்கத்திலிருந்தும் வருவதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இது ஆரோக்கியம் தானா? இதற்கு காரணம் யார்? ஆளும் கட்சியா அல்ல எதிர்கட்சியா என்பதை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. மொத்தம் 12 நாட்களே நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் மக்கள் நலன் சம்பந்தப்பட்ட மசோதாக்கள் ஏராளமானவை நிறைவேற்ற காத்து கிடக்கின்றன. ஆனால் ஆரம்பித்தது முதல் 4 நாட்கள் நாடாளுமன்றம் கூச்சல், ரகளை, குழப்பத்தில் முடங்கி கிடக்கிறது. நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் லோக்பால் மசோதா, மகளிர் மசோதா, நீதிபதிகள் நியமன மசோதா போன்றவை மிகவும் எதிர்பார்க்கப்படுபவை. ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் இது தொடர்பாக ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் முக்கிய நிதி மசோதாக்கள் காலதாமதமில்லாமல் நிறைவேற்றப்பட வேண்டும். தவறினால் அடுத்து வரும் எந்த ஆட்சியும் கடும் நிதிச்சுமையை ஏற்க வேண்டியதாகிவிடும். ஆகவே அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் ஒத்துழைக்க வேண்டும் என்கிறார். இது மட்டுமல்லாமல் மாநிலங்களவையில் நிறைவேறி மக்களவையில் நிலுவையில் உள்ள 8 மசோதாக்கள், மக்களவையில் நிறைவேறி மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ள 7 மசோதாக்கள், மக்களவையின் பரிசீலனைக்கு காத்திருக்கும் 10 மசோதாக்கள், மாநிலங்களவையின் பரிசீலனைக்கு காத்திருக்கும் 3 மசோதாக்கள், நிதி தொடர்பான மசோதாக்கள் 2, அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய மசோதாக்கள் 4 என பட்டியல் நீள்கிறது. இவை குறித்த குறைந்தபட்ச அக்கறையாவது நமது எம்பிக்களுக்கு இருக்கிறதா? அவரவர்களும் தங்கள் அரசியல் உள்நோக்கங்கள், அரசியல் லாபங்கள் அடிப்படையிலேயே நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்கினால் ஜனநாயகத்தின் மாண்பிற்கு என்ன மரியாதை? ஓட்டு போட்டு அனுப்பி வைத்த மக்களின் நம்பிக்கைகளின் மீது விழும் பலத்த அடியல்லவா இது? கூச்சல், குழப்பம், ரகளை, ஒத்திவைப்பு இல்லாத ஆரோக்கியமான விவாதங்களை கண்ட நமது பாராளுமன்ற மரபு தற்போது காலாவதியாகிவிட்டதா? மாற்றத்திற்கு என்ன வழி? என்ன செயல் திட்டங்கள்? பாராளுமன்றம் மட்டுமல்லாது அரசாங்கம் எந்த முடிவையும் எடுப்பதற்கு இப்பொழுது ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா? தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 5 மாநில சட்டசபை தேர்தல் வந்திருக்கிறது. இடையில இருக்கக்கூடிய இந்த மாதங்கள் அப்படிங்கிறது மிகச் சவால் நிறைந்த மாதங்களாக இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறதா? இதற்கான காரணம் யார் என்ற எல்லாம் பற்றி இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய காங்கிரஸ் பிரமுகர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல இடதுசாரி சிந்தனையாளரும் பத்திரிகையாளருமான திரு குமரேசன் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைகிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இது சவால் நிறைந்த ஒரு பொழுதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் அதற்கான காரணம் யார் அப்படின்னு பார்க்கும்போது பல விரல்கள் ஆளும் கட்சியையும் சுட்டி காட்டுகின்றன. நீங்களும் தான் இதற்கு காரணம். இந்த நிலைமைக்கு இந்த பாராளுமன்றம் முடக்கல் அப்படின்னா எதிர்கட்சியை பாருங்க, அவங்க பொறுப்பற்று நடந்துக்கிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடவே முடியாது. அப்படிங்கிறது இன்று இருக்கக்கூடிய நிலை. ஏற்பீங்களா? ஓரளவு நியாயமானது. ஏன்னா இன்னைக்கு எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியான தெலுங்கானா மாநிலம் பிரிக்கப்பட வேண்டும் என்று நாங்க அப்போ கொடுத்தோம். இப்போ அதை நிறைவேற்றுவதற்கான இது பண்ணதில்ல. எங்க கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் நண்பர்களே சில நேரங்களில் உள்ள வந்திருக்காங்க. சோ அதுக்கு நாங்க உண்மையிலே நான் பொறுப்பு ஏற்றுக்க வேண்டியது, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பெரும்பான்மையான இதை செய்வது பிஜேபி எப்படி வழிகாட்டியதோ இது எல்லா கட்சிகளும் இப்போ அது ஒரு இதுவா எடுத்துக்கிட்டாங்க. அதாவது பாராளுமன்றத்தில் பேசி ஆக்கப்பூர்வமான பிஜேபி கிட்ட இருந்து காங்கிரஸ் எம்பிகள் கத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ்ல ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தவர்களும் செய்யறாங்கன்னு நான் உண்மையை ஒத்துக்கிட்டு தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்களும் சரி, எல்லா மாநில மீது எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கறத அந்த எம்பிக்களுடைய வாதம். ஒரு நிமிஷம், அரசாங்கத்து மேல நம்பிக்கையும் நம்பிக்கை இல்லாததும் 5 வருடங்களுக்கு ஒரு முறை மக்கள் தீர்ப்பு கொடுக்கறாங்க.
அந்த மக்கள் தீர்ப்பை நாங்க மகேசனின் தீர்ப்பா மதிக்கிறோம். ஆனா இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு அரசை இயங்க விடாமல் மக்களுக்கு எதிரான மக்களுக்கு விரோத எதிர்க்கட்சியா இருக்கு. நீங்களே குறிப்பிட்டீங்க நோ கான்பிடன்ஸ் மோஷன், இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம், இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை போய்விட்டது அப்படிங்கிற தீர்மானத்தை கொடுத்தது எதிர்க்கட்சிகள் அல்ல, திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்த தீர்மானம் கூட புரிஞ்சுங்க. 50 எம்பிக்கள் இல்லாம ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வர முடியாது. கொண்டு வரதுக்கான இது இல்ல. ஏற்கனவே போன முறை கொண்டு வந்தாங்க, தோத்து போயிட்டாங்க. யார் அப்படிங்கறது கேள்வி. சொந்த கட்சியிலேயே அதை கூட உங்களால கண்டெயின் பண்ண முடியல. அப்போசிஷன் இஸ் ஃப்ரம் வித்தின். உங்க கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு இருக்கிறது. இது ஒரு ஆட்சி மேல நம்பிக்கை இல்லைங்கிற மனோபாவம் கட்சிக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது. ஆட்சிக்குள்ள இல்ல, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் கேட்டீங்கன்னா எங்க தமிழ் மாநிலத்தை சேர்ந்த எங்களது தலைவரே மாநிலத்தை சார்ந்து அரசியல் காங்கிரஸ் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு குரலை கொடுத்திருக்காங்க. ஏன்னா இங்க எல்லாரும் நாங்க என்னவோ இந்த மாநிலத்தை விட்டு எங்கேருந்தோ வந்த மாதிரி ஒரு பிரேமை எல்லாரும் ஏமாற்றிட்டு மக்கள் தெலுங்கானா பிரச்சனைக்காக ஆந்திர எம்பிக்கள் சேர்ந்து நீங்க நியாயப்படுத்துறீங்க. அப்படிதான் நியாயப்படுத்துறா இல்லையான்றது இல்ல, இது நிதர்சனமான உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து எது கேட்டாலும் நாங்க சொல்லச்சு இது என்னங்க நீங்க டெல்லியை சப்போர்ட் பண்றீங்க, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்களா டெல்லியில் இருக்கீங்களா, நீங்க கேள்வி உண்மையா இல்லையா, நீங்க இந்த கேள்விகளை என்ன கேட்டிருக்கீங்களா இல்லையா, இதை சொல்லுங்க. நீங்க கேள்வி இல்ல இங்க கேள்வி கேட்கறதுக்கு நான் இருக்கேன். எல்லா விவாதங்களையும் இல்ல இல்ல, அதாவது பதில் சொல்றதுக்கு நான் இல்ல, நான் கேள்வி கேட்கறது என்னுடைய பணி. உங்க கட்சி சார்ந்து பதில் சொல்றதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. எது சரி எது தவறு, இது சரியா டெல்லி சேர்ந்த தவறா மாநிலம் சேர்ந்த சரியான நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல நாங்க இல்ல. கேள்வி கேட்கறதுனா ஊடகங்களுடைய பொறுப்பு. ஒவ்வொரு முறையும் ஊடகத்துல பதில் கேள்வி கேட்கறது நல்லா புத்திசாலித்தனமா என்ன பண்றீங்க, மக்கள் கேட்கிறார்கள். இது மக்கள் நீங்க இந்த மாதிரி கேள்வி உங்க கட்சிக்காரங்க கேட்கறாங்கன்னு கேட்டேன், மக்கள் கேட்கறாங்கன்னு கேட்கல. மக்கள் அப்படிங்கிறது அந்த 6 பேர் உங்க கட்சியை சேர்ந்தவங்களா வேற கட்சியை சேர்ந்தவங்களா, அந்த 6 பேர் சொல்றதை நான் கேட்கிறேன். ஐயா நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க இல்லன்னா நான் எழுத்து பேசினா நீங்க மாத்தி மாத்தி கேள்வி கேட்கணும். நான் ஒத்துக்கிட்டேன். நானே உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். ஆந்திர பிரதேஷ்ல எங்க கட்சி நான் ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டேன். அதுல பொறுப்பு ஏத்துக்கலன்னா நீங்க சொல்றீங்க பொறுப்பு ஏத்துக்கிட்டீங்க, அது மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு அந்த 6 பேர் சொல்றாங்க. அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, உங்க கட்சி அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் இருக்காங்க. ஆனா இன்னி வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது? கமல்நாத் பரிந்து பேசுறாரு அவருக்கு. அதாவது 2 நிதர்சனமான உள்ளே பார்த்துக்கணும். இன்னைக்கு எது முக்கியம்னு பார்க்கணும். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நாங்க லோக்பால் சட்டத்தை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எஸ்சி எஸ்டிகளுக்கான இடஒதுக்கீடு பதவி உயர்லையும் வரணும்ன்றோம். இந்த பாராளுமன்றத்துக்காக நாங்க ஒவ்வொரு கொண்டு வருகின்ற நடைபாதை வியாபாரிகள் நடுத்தூரில் கிடக்கிறான். வியாபாரிகள் எஃப்டிஐ பத்தி பேசுறீங்க. நம்ம நாட்டுல வறியவர்களையும் என்னைக்காவது நீங்க ஒரு முறை அதை பத்தி டிபேட் பண்ணிருக்கீங்க? நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். என்னைக்காவது ஒரு முறையாவது நடைபாதை வியாபாரிகளுக்காக ஒரு டிபேட் ஏற்பாடு நடைபாதை வியாபாரிகளை பற்றி உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில வியாபாரிகளை கூட்டு பேசுனீங்க. காங்கிரஸ் கட்சி செய்யற காங்கிரஸ் கட்சி கூட்டிங்களா? நான் பார்த்தேன். அரசியல் பயம். நாங்க நல்லது செய்யறதை சொல்ல மாட்டேன். எவ்வளவு விவாதங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் குறிப்பிடவும் பட்டிருக்கு. ஆனா இந்த நடைபாதை ஸ்பெசிபிக்கா நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். எங்களை வச்சு நடத்தினீங்களா இல்ல சொல்லுங்க, ஒத்துக்குங்க. உண்மையா இல்ல அரசியல் ரீதியா எடுத்துட்டு போகல, செஞ்சிருவோம். எங்களுக்கு நல்ல பேர் வந்துடும், உங்களுக்கும் பயம், எதிர்கட்சிகளுக்கும் பயம். இதுல லாஜிக்கல் என்ன பார்க்க நேர்களுக்கு இப்படி எந்த அலுவல்களும் நடைபெறவில்லை. பல்வேறு முக்கிய மசோதாக்கள், லோக்பால் ஆகட்டும், இல்ல விமென்ஸ் ரிசர்வேஷன், பெண்களுக்கான இடஒதுக்கீடாகட்டும், மத வன்முறைக்கு எதிரான மசோதாவாகட்டும், இவையெல்லாம் காத்திருக்க பாராளுமன்றம் தொடர்ந்து நடக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் அரசாங்கத்துக்கு இது போன்ற சவால்கள் தொடர்ந்து காத்திருக்கிறதா என்பதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசி வருகின்றோம். இதற்கான காரணம் யார் என்பது பற்றி நேர்களாகிய நீங்களும் SMS வாயிலாக கருத்து தெரிவிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய திரு குமரேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார், திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். நான் திரு குமரேசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். உங்கள் கட்சி இந்த பாராளுமன்ற ஒரு டிஸ்ரப்ஷன், இந்த ஒரு கூச்சல் குழப்பம் இதெல்லாம் பற்றி கேட்கும்போது இது ஒரு மேட்ச் பிக்சிங், ஆளும் கட்சி பிரதான ஆளுங்கட்சிக்கும் பிரதான எதிர்கட்சியான பாஜகவுக்குமான ஒரு மேட்ச் பிக்சிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இம்முறையும் இப்படிதான் வர்ணிக்கிறீங்களா? இதையும் ஒரு மேட்ச் பிக்சிங்கா தான் பார்க்கிறீங்களா? இப்ப யாரு சில நேரங்கள்ல கிரிக்கெட் டீம் மழை பெஞ்சா நல்லதுன்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க, அதனாலயாவது ஆட்டம் குறைஞ்சு போய்
கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கு இப்பொழுது காங்கிரஸ் தள்ளப்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். நண்பர் ஒரு விதமான பாரம்பரியத்திலிருந்து விடுபட முடியாதவராக இருக்கிறாரோன்னு நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா ஒரு பத்திரிகை ஒரு ஊடக நிறுவனம் தன்னிடம் என்ன கேள்விகளை கேட்க வேண்டும் என்று இவர் தீர்மானிக்கிறார். ஒரு காலத்துல அவசரநிலை ஆட்சி காலத்துல ஊடகங்கள் என்ன செய்திகளை போட வேண்டும் என்று நிர்பந்தித்தார்கள். இந்த செய்தியை போடு, இந்த செய்தியை போடக்கூடாது. அதுபோல இப்ப எந்த செய்தியை நீ கேள்வி என்கிட்ட கேட்கலாம், என்கிட்ட கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி நிர்பந்திக்கிறது என்பது சரியில்லை. கேட்கப்படுகிற கேள்விக்கு பதில் சொல்வதற்கான கடமையும் உரிமையும் அல்லது இந்த கேள்வி சரியில்லை என்று சொல்வதற்கான உரிமை இருக்கிறது. ஆனா எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டும் என்று கட்டளையிட முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, ஆக அது காங்கிரசுடைய அந்த இதோட சேர்ந்து பார்லிமெண்டே நடக்காம போயிட்டா கூட சந்தோஷப்படுவாங்களோன்னு இப்ப எனக்கு ஐயம் ஏற்படுகிறது. ஏன்னா இந்த நீ யாரு குற்றவாளின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க. இந்த பார்லிமெண்ட் முடங்குறதுல இந்த இரண்டு முக்கிய கட்சிகளுக்கும் பெரிய கட்சிகளுக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கிறது. பார்லிமெண்ட்டை தொடர்ந்து முடக்கி வந்திருக்கிறது பிஜேபி. நம்ம கடந்த காலத்தை தெரியும். ஏன்னா இந்தியாவுடைய நாடாளுமன்ற வரலாறு எடுத்து பார்த்தோம்னா தொடக்க காலத்தில் கிட்டத்தட்ட அந்த ஒரு கணிசமான காலகட்டத்திற்கு 160 நாட்கள் முதல் 180 நாட்கள் வரைக்கும் ஒரு ஆண்டுல நடந்திருக்கு இந்திய நாடாளுமன்றம். அதுதான். ஆனா படிப்படியாக சுருங்கி இன்னைக்கு 60லிருந்து 80 நாள்னு ஏற்கனவே சுருக்கப்பட்டு விட்டது. பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் என்பது கிட்டத்தட்ட ஒரு அலுவலகத்துக்கு போது போன்ற ஒரு வேலை. அது காலையில புறப்பட்டாலும் நாடாளுமன்ற பணிகள் தான். சில குறிப்பிட்ட பணிகளுக்காக மட்டும் தான் நாடாளுமன்றத்துக்கு போக மாட்டாங்க, வெளியில இருப்பாங்கன்ற மாதிரி. அந்த அளவுக்கு நாடாளுமன்றம், அதுக்கு நடக்கிற விவாதங்கள், வாக்கெடுப்பு இவற்றுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஆனா இங்க ஏதோ ஒரு வெக்கேஷன் மாதிரி ஒரு 60 நாள் 80 நாள் அது தனித்தனியா பிச்சு அப்படி அதற்கே கூட அதை செயல்பட விட மாட்டோம் என்று முடக்குகிறார்கள் என்றால் பிஜேபிக்கு அதுல ஒரு கணக்கு இருக்கிறது. நான் என்ன போன முறை என்ன சொன்னாங்க, நாங்க அப்பெல்லாம் முடக்கினதுனாலதான் சில அமைச்சர்களை ராஜினாமா செய்ய வச்சாங்க, நாங்க அப்பெல்லாம் முடக்கினதுனாலதான் சிபிஐ விசாரணை வந்துச்சு அப்படின்னு ஒரு காரணம், அப்படி ஒரு நிர்பந்தத்தை நான் கொடுத்தோம். பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணுங்கிற கட்டாயத்தை வலியுறுத்தினாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா நடைமுறையில் என்ன நடந்தது? 2 அமைச்சர்கள் பதவி விலக செய்யப்பட்டார்கள் உண்மை. ஆனா எப்போ? நாடாளுமன்றம் முடிந்த பிறகு. ஆக இவர்கள் போராட்டம் என்று சொல்லி நாடாளுமன்றம் முடங்கி கொண்டிருந்தார்களே, அமளி செய்து கொண்டிருந்தார்களே, அப்ப அந்த அமைச்சர்கள் நீக்கப்படவில்லை. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்த காலகட்டத்தில் விவாதிப்பதற்கான முக்கியமான பல பிரச்சனைகளை விவாதிக்கப்பட முடியாமலே தள்ளி வைத்து விட்டார்கள். அரசுக்கும் அது வாய்ப்பா போய்விட்டது. நோக்கம் அப்படின்னு நீங்க குறிப்பிட்ட திரு ஹெச் ராஜா அவர்கள் தொலைபேசி வாயிலாக நம்முடைய இணைந்திருக்கிறார். நேரடியான குற்றச்சாட்டு ஒண்ணு, நீங்க மேட்ச் பிக்சிங்ல ஈடுபடுறீங்க, நல்ல விவாதங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம், விவாதங்களை சிதைப்பது உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது சிபிஎம் உடைய குற்றச்சாட்டு. திரு ராஜா திரு ராஜா உங்க மேல பிரதான குற்றச்சாட்டு, பாராளுமன்றத்தை முடக்குறீங்க, அலுவல்களே நடக்க விடாம நடத்தணும் அப்படிங்கறதா உங்களுடைய நோக்கம். அதை தாண்டி ஒரு மேட்ச் பிக்சிங் நடக்குதுங்கிறது திரு குமரேசனுடைய குற்றச்சாட்டு. அதாவது கம்யூனிஸ்டுகள் வாய் குளித்ததோ மாங்காய் குளித்ததோ என்று என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். ஏனென்றால் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, மேல வானம் கீழே பூமி இந்த நிலையில இருக்காங்க. அடுத்து பார்லிமெண்ட்ல எவ்வளவு பேர் வரப்போறாங்கன்னு தெரியாது. அதனால இந்த மாதிரியாக ஏதோ காங்கிரஸ் பிஜேபிக்கு இடையில மேட்ச் பிக்சிங் பேசுறதெல்லாம் ஏதோ மேடை பேச்சு போடுவோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியோடு அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. அது மட்டுமல்ல, இன்று இருக்கின்ற ஆளுங்கட்சிக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு ராஜ்யசபாவில் மிக சிறுபான்மையில் இருக்கின்ற ஒரு நிலை. ஆகவே பல்வேறு மசோதாக்கள், நிதி சம்பந்தமான மசோதாக்கள், சட்ட திருத்தங்கள் ஆகிய அனைத்துமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு ஒத்துழைப்போடு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எப்ப பிரச்சனை வருது? ஆளுங்கட்சி அகம்பாவத்தோடு சர்வாதிகாரமாக செயல்படும் போது எதிர்கட்சியானது போராட வேண்டிய இல்ல. இது ஒரு பொதுவான ரெட்டாரிக், நீங்க தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய ஒரு வாக்கு வன்மை இது. ஆனா இந்த முறை அப்படி என்ன, இன்னைக்கு வந்து லோக்பால் மசோதாவாகட்டும், இல்லைன்னா பெண்களுக்கான இந்த ஒரு உரிமை விஷயமாகட்டும், இதெல்லாம் நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறது இன்னைக்கு கட்டாயம். அதை நிறைவேற்ற விடாம பொதுவான ரெட்டாரிக் அவங்க அகம்பாவம் அநியாயம் அப்படின்னு சொல்றதுக்கான முகாந்திரம் நீங்க எங்க வந்தது? இல்ல நீங்க அவசரப்படுறீங்களே. இல்ல தொடருங்க திரு ராஜா, நீங்க பேசுறதே காது. தொடர்ந்து பேசுங்க திரு ராஜா. நீங்க கொஞ்சம் இன்டர் பண்ணாதான் நான் முடிச்சிருவேன். சாரி ப்ளீஸ். அதாவது
இந்த முறை பாராளுமன்ற முடக்கத்திற்கு காரணமே காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தெலுங்கானாவில் தெளிவில்லாமல் அவர்கள் கட்சியவே அவர்கள் நிர்வகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையினாலதான் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆந்திரால பார்த்தா அது தீர்ந்து தங்கலா போய் கிடக்கு. முதலமைச்சர் ஒரு நிலைப்பாடு, பாராளுமன்ற எம்பிக்கள் ஒரு நிலைப்பாடு என்று இந்த தெலுங்கானா பிரச்சனைய பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது 3 மாநிலங்கள் நாம புதிய மாநிலத்தை உருவாக்கினோம். அப்ப அந்த ஆட்சியில் இருந்ததெல்லாம் எதிர்கட்சிகள். மத்திய பிரதேச திக்விஜய் சிங் இருக்கும்போது சத்தீஸ்கர் கொண்டு வந்தோம். பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் இருக்கும்போது ஜார்க்கண்ட் கொண்டு வந்தோம். உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங் அவர்கள் இருக்கும் பொழுது உத்தராகண்ட். ஆனால் எந்த விதமான அமைதியும் இல்லாமல் எதிர்கட்சியை கூட்டி அவர்களோடு பேசி ஜனநாயக முறையில இல்ல இந்த முறை பாராளுமன்றம் முடங்கியதற்கு காரணம் வெறும் தெலுங்கானான்னு சொல்லிட முடியாது. பாரதிய ஜனதாவும் பல்வேறு விவகாரங்கள்ல முசாஃபர் நகரா இருக்கட்டும், இல்ல 2G ஸ்கேம்ல இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் ஆகட்டும், இதுல நீங்களும் முடக்கி இருக்கீங்க. வெறும் தெலுங்கானா எம்பிக்கள் மட்டும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முசாஃபர் நகரை எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே அதை ரைட். ஐ திங்க் தொடருங்க சார். அதாவது முசாஃபர் நகரை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசத்தில் இருக்க அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமாக, மதசார்பின்மைக்கு விரோதமாக அவர்கள் எடுத்த முடிவை உச்ச நீதிமன்றமே ரத்து செஞ்சிருக்கு. 90 கோடி ரூபாய் வெறும் முஸ்லிம்களுக்கு மாத்திரம்தான் நாங்க நிவாரணம் கொடுப்போம் சொன்னதை. ஆகவே அதே மாதிரியாக முகாமில் இருக்கிற குழந்தைகள் சாகிற அளவுக்கு அது நிர்வாகம் பண்ணாம இருக்கு. ஆகவே இன்றைக்கு முக்கியமான மக்கள் பிரச்சனை தான் அது. ஆகவே இதை பற்றி சரியான முடிவும் எதிர்கட்சிகளோடு ஒத்துழைக்கின்ற ஒரு போக்கும் ஆயுதம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறவர்கள் தயாரா இருக்கோம் சொல்லியிருக்கிறாரு. பாராளுமன்றத்தை 20ஆம் தேதி வரை நடத்துறதுக்கும் நிதி மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தரும், ஒத்துழைப்பு தரும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே. ரைட். இது உங்களோட கருத்தா புரிஞ்சுக்கிறேன். இது வந்து அமளி தொடருது. ஆனா என்ன ஜென்யூனான எஃபர்ட் எடுக்கப்பட்டது இந்த ஒரு கருத்தொற்றுமையை தெலுங்கானா விவகாரமாகட்டும், வெறும் நீங்க பாரதிய ஜனதாவையோ கம்யூனிஸ்டையோ நீங்க பிளேம் செஞ்சிட முடியாது. தெலுங்கானா விவகாரத்துல பெரும் பங்கு இந்த குழப்பத்தில் உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கும் போது இதை ரிசால்வ் பண்றதுக்கான ஒரு கருத்தொற்றுமை உருவாக்குறதுக்கான என்ன நியாயமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன? தெலுங்கானா பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் கூட்டப்பட்டு அவர்கள் மூலமா எழுத்து மூலமா டிடிபியா இருக்கட்டும், எழுத்து மூலமா அவங்க சம்மதிச்சாங்க, தெலுங்கானாவை ஆதரிச்சாங்க, இன்னைக்கு எதிர்க்கிறாங்க. எல்லா கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி உட்பட முன்னுக்கு பின் முரணாக பேசுவதால வருது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க எடுத்த உடனே நியூஸ் போட்டு காட்டினீங்க. நம்ம ஆர்பிஐ கவர்னர் சொல்றாரு, இந்த இடத்துல குரூஷியல் பில்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா நம்ம எக்கனாமிக் நம்ம பொருளாதாரம் வளரும்னு சொல்லியிருந்த நீங்க காட்டினீங்க. பிஜேபிக்கு அடுத்த முறை தாங்க வருவோம் நம்பிக்கை இல்லை. அதனால இப்ப என்ன நினைக்கிறாங்க, இங்க இப்ப நல்ல முடிவுகள், பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய, மக்களுக்கு உதவக்கூடிய இதுவா இருக்கட்டும், SC/ST பில்லா இருக்கட்டும், விமென்ஸ் பில்லா இருக்கட்டும், இல்ல லோக்பால் பில்லா, இந்த லஞ்சத்தை ஒழிக்கக்கூடிய லோக்பால் பில் 10 பார்லிமெண்ட் கமிட்டியில 10 இது கொடுத்துறாங்க. அதை சேர்த்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இவைகளை எல்லாம் எதிர்ப்பதற்கு காரணம் காங்கிரசுக்கு நல்ல பெயர் ஏற்கனவே நம்ம தோற்றுருவோம்னு பயத்துல இருக்காங்க. காங்கிரசுக்கு நல்ல பெயர் மறுபடியும் இதெல்லாம் அடுத்த ஆட்சியில் இன்னும் வளர போறாங்கன்னு. உண்மையிலேயே அவர்களுக்கு நாங்க வருவோம் நம்பிக்கை இருந்தா எக்கனாமிக்கல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு பெரிய ஆங்கில பத்திரிகை, தமிழகத்தில் வர பத்திரிகையில 53,900 கோடி ரூபாய் இந்த டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர் மூலமா கோடி ரூபாய் மக்களுக்கு டிபிடில கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறாங்க. எதிர்கட்சிக்கு ஆட்சிக்கு வரதுல நம்பிக்கை இல்ல, பயம் அப்படிங்கிறீங்க. ஆனால் உங்கள் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் எங்களோட கட்சி அடுத்த ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்து புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேள்வி கேட்டால் தெளிவா பதில் சொல்ல விரும்புறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 12 ஸ்டேட், முதல் 6 ஸ்டேட்ல 291 சீட்டு 52% இடம் விடுது. அடுத்த 6 ஸ்டேட்ல 149 சீட்டு 29%, மொத்தம் 52, 81% சீட்டை முதல் 12 மாநிலங்கள் நிர்ணயிக்குது. இதுல ரீசெண்டா பிஜேபி ஜெயிச்சது மத்திய பிரதேசமும் இதுவும் சத்தீஸ்கரும்
சேர்ந்து இது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானும் 2012 இந்த விளக்கத்தை நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டாம். இந்த விளக்கத்தை நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டாம். இந்த கருத்தை சொல்றேன் மக்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி தோல்விக்கு வரக்கு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஆனால் தான் நல்ல செய்தி மக்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி, பிஜேபி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி, ஊடகங்கள்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க திரு மணிசங்கர் அவர்கள்ட்ட சொல்லணும். மணிசங்கரையர் தான் இது வந்து ஒரு டிஃபீட் வந்துடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நிலையில் திரு ஹெச் ராஜா அவர்கள் சில கருத்துக்களை சொல்றாரு. இந்த ஒரு குற்றச்சாட்டு எப்படி மறுக்க முடியும்? இந்த ஒரு கூட்டத்தொடரை விட்டுருங்க. போன கூட்டத்தொடர்ல எந்த கூட்டத்தொடர் உங்களால நடத்த விடப்பட்டது? 70% கிட்டத்தட்ட ஒரு கூட்டத்தொடர்ல வீணடிச்சீங்க. பல மசோதாக்கள் முடங்கி இருக்கின்றன. பாராளுமன்றம் அப்படிங்கிறது எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் நாட்டில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அதை குறிப்பிட்டு பாராளுமன்றத்தை முடக்குவதுங்கிறது எந்த அளவுக்கு சரி? அதாவது திரு ராஜா கோ ஹெட். நான் சொல்லலாமா? பிளீஸ் பிளீஸ். அதாவது அமெரிக்க நாராயணன் அவர்கள் 5 மாநில தேர்தல் முடிஞ்ச பிறகு நாம டிவியில உட்கார்ந்து இருக்கிறோங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். 4 மாநிலங்கள்ல காங்கிரஸ் மக்கள் தொடர்ச்சி எரிஞ்சிருக்காங்க. அதனால இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை இல்லையா, இல்ல பிஜேபிக்கு நம்பிக்கை இல்லையாங்கிறத மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி என்னுடைய பிரதானமான குற்றச்சாட்டு, கடந்த 10 ஆண்டுகளாகவே ராஜ்யசபால ஒரு பிரிகேரியஸ் கண்டிஷன்ல இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றுவதிலும் புது ஆதரவு சார்பில் ஜனதாவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கு. நீங்க ஒரு எதிர்கட்சி உங்களுடைய அரசாங்கத்தினுடைய மசோதாக்கள்ல ஆதரவு கேட்கணும்னா அதை போய் கண்ட கெட்ட வார்த்தைகளோட எதிர்கட்சி திட்டிக் கொண்டே இருந்தா எதிர்கட்சி உட்கார்ந்து பேச முடியாது. முதல்ல எதிர்கட்சிய ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்று மதித்து பேசுறதுக்கே தயார் இல்ல. அது மாத்திரம் இல்ல, இவங்க கொண்டு வர இருக்கின்ற ஒரு மசோதா கம்யூனல் வயலன்ஸ் பிரிவென்ஷன் பில்லுங்கிறது என்னன்னு சொன்னா, இந்த நாட்டில் இருக்கின்ற 100 கோடி இந்துக்களின் குற்றப்பின்னணி உள்ளவர்களாக வைத்து அவர்களை மிரட்டி சிறுபான்மையினர் பணம் பறிக்கிறதுக்கு கூட ஒரு சூழ்நிலை உருவான மாதிரி இந்த உலகத்திலேயே இந்து சமுதாயத்தை கேவலமா நினைக்கிற ஒரு மசோதா கொண்டு வரைக்கும் அரசாங்கத்தோட எப்படி பேச முடியும்னு கேட்கிறேன். 100% இந்த நாட்டில் இருக்கிற இந்துக்கள் எல்லாரையும் இல்ல அதை மறுபரிசீலனை செய்ய தயார் இந்த அரசாங்கம் சொல்லிருக்கு. அவையெல்லாம் அதெல்லாம் வந்து ரீகன்சிடர் செய்வோம்னு சொல்லிருக்காங்க. இல்ல அவர் வந்து எங்க மேல இந்துக்களுக்கு எதிரானதான் குற்றம் சாட்டுறது எனக்கு மறுக்கிறதுக்கும் தெளிவுபடுத்துறதுக்கும் நீங்க எனக்கு வாய்ப்பு தரணும் கேட்டுக்கிறேன். நிச்சயம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திரு குமரேசன் அவர்களுக்கும் இதுல வேற பார்வை இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். நேர்களாகிய நீங்களும் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யலாம். குறுஞ்செய்தி வாயிலாக கூச்சல், குழப்பம், அமளி, துமளி இவை மட்டும்தான் பாராளுமன்றத்தில் நடக்குது. எது நடக்கணுமோ விவாதங்கள், மசோதாக்கள் தாக்கல் செய்தல், இதெல்லாம் இன்னும் சில நாட்களே இருக்க நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்பது பற்றி விரிவாக நாம் அலசி வருகின்றோம். யார் காரணம் என்ற கேள்வி பிரதானமாகிறது. நேர்களாகி நீங்களும் உங்களுடைய பார்வைகளை குறுஞ்செய்தி வாயிலாக பதிவு செய்யலாம். திரு குமரேசன் அவர்கள்ட்ட கேட்கிறேன், இப்போ என்னதான் செய்யும் ஒரு அரசாங்கம்? தெலுங்கானா விவகாரத்துல இருவேறு பார்வை இருக்கு, எல்லா கட்சிகளிலுமே இந்த பார்வை இருக்கு, ஒரு டைவர்ஸ் வியூ இருக்கு. என்னும்போது பாராளுமன்றம் ஆரம்பிச்ச உடனேயே 2 பக்கத்துல இருந்து அவையோட முன்பகுதிக்கு வந்து லபோலபான்னு கத்தினா எப்படி நடத்த முடியும்? இதுக்கு அரசாங்கம் மட்டும் காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது இந்த நிகழ்ச்சி, இந்த விவாதத்திற்கான தலைப்பை நீங்க என்ன கொடுத்திருக்கீங்கன்னா, நாம பாராளுமன்றம் முடக்கப்படுவது உரிமை போரா இல்ல அத்துமீறலாம் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. இது உரிமை போரும் அல்ல, அத்துமீறலும் அல்ல, மக்களுக்கான அவமதிப்பு. தேர்ந்தெடுத்து அனுப்பிய மக்கள் இங்க அவங்க அசிங்கப்படுத்தப்படுகிறார். நீ எல்லாம் என்ன பெரிய ஓட்டு போட்டுட்ட என்று சொல்லி. ஆக மக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியது என்பது எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பேசுவீர்கள், அதற்கு ஏதாவது ஒரு தீர்வு காண்பீர்கள், சில பிரச்சனைகளை உலகத்தின் கவனத்துக்கு கொண்டு வருவீர்கள் என்பதற்காகத்தான் நாடாளுமன்றம், சட்டமன்றம், அனைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்றங்களுக்கு அனுப்புகிறார்கள். அங்கே போய் செயல்பட விட மாட்டேன் என்பதை தங்களுடைய சாதனையாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் இவர்கள் மக்களை அவமதிக்கிறார்கள், ஜனநாயகத்தை கேவலப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். ஒன்று. இரண்டாவது, நான் என்ன சொல்ல விரும்புறேன், இப்ப நண்பர் பேசுகிற போது சொன்னார், அவர்களுக்கு ஆட்சிக்கு வர முடியுங்கிற நம்பிக்கை இல்ல, அதனால இதெல்லாம் கிளப்புறாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, 5 மாநில தேர்தலை பார்த்துட்டு இதெல்லாம் டிவி முன்னாடி எல்லாம் பேசுறாரு பாருங்க அவர் சொல்றாரு. ஆக இந்த 2 பேருக்குமே ஆட்சி அதிகாரம் இந்த நாற்காலிங்கிறது தான் கவலையா இருக்கு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கவலைகள் பேசப்படணுங்கிறதா எங்களுடைய கவலை. அப்ப அதற்கு வாய்ப்பே இல்லாமல், ஏன் வாய்ப்பு இல்லாமல் சொல்றேன் அந்த வார்த்தையை நான் போடுறேன்னா, காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்த எந்த பொருளாதார மசோதாவை, எந்த பொருளாதார மற்ற அந்த தீர்மானங்களை பிஜேபி எதிர்த்திருக்கிறது?
கடைசி நேரத்தில் கைது ஊக்கி அதை ஆதரிக்கிறது என்பது அவருடைய வேலை. எஃப்டிஐ நாங்க எதிர்த்தோமே, உங்களை போலதானே நாங்களும் எதிர்த்தோம். ஆனா கடைசி நேரத்தில் வாக்களித்தார்களே, கடைசி நேரத்தில் நிறைவேறுவதற்கு ஒத்துழைத்தார்கள். எப்படி அவர் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா, அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி கடைசி நாளில் போய் அதை ஒத்துழைத்தார்கள். ஆனா இப்படி அனைத்தும் இப்படியாகத்தான் இவர்கள் மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற இந்த பொருளாதார கொள்கைகள் குறித்து எந்த விவாதம் நடத்தப்பட முடியாமலே முடக்கி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் அதே போல எத்தனை பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்ற நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு ஒரு நியாயமான குரல் ஒலிக்க வேண்டும் என்றால் 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற அந்த மசோதா மேலவையில் ஒரு அமளிகளுக்கு இடையிலே நிறைவேற்றப்பட முடிந்த ஒரு மசோதாவை இங்க மக்களவையில் நிறைவேற்ற முடியல. கேட்டா இன்னும் பொது கருத்து சொல்லியே ஓட்டி. நியாயமான கேள்வி. இந்த ஒரு பொது கருத்து அப்படிங்கிறது ஒரு ஹிப்போக்ரசி இருக்கிறதாங்கிறது தான் கேள்வி. திரு ஹெச் ராஜா, அரசியல் கட்சிகளை ஆர்டிஐல இருந்து வெளியில வைக்கலாம் அப்படின்னா பொது கருத்து வந்துருது. அரசியல்வாதிகளை சில ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறதுல பொது கருத்து வந்துருது. ஆனால் லோக்பால்லையோ இல்ல விமன் ரிசர்வேஷன் பில்லையோ இல்ல உணவு பாதுகாப்பு மசோதாலையோ மத்த எதுலயுமே வர மாட்டேங்குது. அப்படிங்கும் பொழுது இது திரு குமரேசன் சொல்லக்கூடிய வாதங்களுக்கு வலு சேர்க்கிறது இல்லவா? அதாவது உலகம் முழுவதும் திரு ஹெச் ராஜா தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது கம்யூனிஸ்டுகள் உலகம் முழுவதும் தோற்று போன பிறகு அவர்களுக்கு வாழ்க்கை என்பதே இல்லை என்று சொன்ன சொல்லிக் கொள்கிறார்கள். இவர்கள் சித்தாந்தத்தை யாரு தீர்ந்துனாங்க, ஆகவே இவர் வேண்டுமானால் பெர்மனைட்டிங் செய்து கொண்டிருக்க முடியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு நாங்கள் முழு ஆதரவு தந்திருக்கிறோம். பிரச்சனை முலாயம் சிங், லாலு பிரசாத் கட்சிகளோடு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இதுல பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லுவதற்கு எள்ளுமுனை அளவு கூட நியாயம் இல்லை. அதே போல இன்றைக்கு இருக்கின்ற தெலுங்கானா பிரச்சனையில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தெலுங்கானாவை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் ஜனசங்க காலத்தில் முதல் தனி தெலுங்கானா பற்றி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்த கட்சி பிஜேபி. அதனால இப்ப அரசாங்கத்துடைய இந்த மசோதாக்கு நாங்க ரெடி. ஆனா எங்க பிரச்சனை, அவங்க கட்சி எம்பிக்களே கேட்கலையே. ஆகவே இந்த பாராளுமன்ற முடக்கங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் என்று சொல்லுவதில் எந்த விதமான நியாயமும் இல்லை. ஆனால் மக்கள் விரோதமாக இந்த அரசாங்கம் முடிவெடுக்குமானால், உதாரணமா எஃப்டிஐ இன் ரீட்டைல், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய மூலதனம், இது வர்த்தகர்களை வணிகர்களை தற்கொலைக்கு தள்ளும். அதனால நாங்க எதிர்த்தோம். அதே மாதிரியா ஊழல் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், அதுக்கு பார்லிமெண்ட் கூட்டுக்குழு வேணும்னு கேட்டோம். இன்னைக்கு அந்த கூட்டுக்குழுவையே காங்கிரஸ் கட்சியாகவும் அதன் ஆதரவு எம்பிக்களும் அதை பிராட ஆக்கிட்டாங்களே. ஏன்னா இடதுசாரி எம்பிக்களும் பிஜேபி எம்பிக்களும் அதுல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது நடைமுறைகள்ல இருக்கின்ற முறைகேடுகளை தெளிவா சொல்லி இருக்கு. ஆனா அது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வேண்டும் என்று விவாதம் வேணும்னு கேட்கிறீங்க. ஒரு ரிப்போர்ட் டேபிள் ஆனதுன்னு அதை பத்தி விவாதிக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடியே பேசணும் அப்படின்னா அது நியாயமா அப்படின்னு தான் செக்ரட்டரியேட் சார்பாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. நான் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்த பாராளுமன்ற முடக்கம் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது வெளியில இருந்துங்கிறத போய் உள்ளே இருந்து அதிகமாயிட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆட்சியை பற்றியும் சரி, தலைமையை பற்றியும் சரி, உள்ளே இருந்து அரசாங்கத்திலிருந்து கட்சியிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு பொது மனநிலையை காட்டுதான். இல்ல ஃபர்ஸ்ட் ராஜாவுடைய இதுக்கு பதில் சொல்லிட்டு உங்க இதுக்கு வரேன். அவர் சொன்னாரு அவங்களை கன்சல்டே பண்றது இல்லைன்னு. நாங்க என்ன பண்ணோம், இந்த லோக்பால் பில்லை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் மாதிரி ஒரு அரசுக்கு அப்பாற்பட்டு இண்டிபெண்டன்ட் வேணும்னு எங்க ராகுல் காந்தி சொன்னார். அதையும் மீறி ஆனா இவங்க கூட பேசிதான் இப்ப லோக்பால் பில்ல அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு 10 திருத்தங்களோட மறுபடியும் கொண்டு வரோம். உண்மையா பொய்யா அவர் பதில் சொல்லட்டும். இது மாதிரி அவரே சொன்னாரு. ஒரே ஒரு நிமிஷம். அதே மாதிரி மற்ற இதுங்களையும் பேசி தீர்த்திருக்கோம். அதனால அவர்கள் சொன்னதை கேட்கவில்லை என்பது தவறான வாதம், பொய்யான வாதம்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. அவங்க சொல்றதுல நல்ல கருத்துக்களை எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் பேசி ஒரு இதுக்கு வரணும். ராஜா தெளிவா இருக்கு பதில் சொல்லிட்டாரு. இவருக்கு ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்ல, அவர் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்றத ராஜா நம்ம கம்யூனிஸ்ட் நண்பருக்கு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு ராஜாக்கு அந்த பதில் சொல்ல விரும்புறேன். அவர் சொன்னார் நாங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தோம் ஆந்திரால அப்படின்னு. தமிழ்நாட்டையும் சரி, தமிழ்நாட்டில் இன்னைக்கு இலங்கை பிரச்சனை முன்னுக்கு பின் நீங்க முறை அங்க ஒண்ணு டெல்லியில ஒண்ணு பேசுறாங்க. அதே மாதிரி ஆந்திரால அவங்களுக்கு எம்பி எம்எல்ஏவே இல்ல, அதனால என்ன வேணாலும் பேசிக்கலாம். தென்னகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு அடி ஊன்ற கூட முடியாது. அதனால அவங்க என்ன வேணாலும் பேசிக்கிறான். அதனால தான் ஆந்திரால இன்னைக்கு நான் அன்னைக்கு சொன்னதை செஞ்சிருக்காங்க. மூன்றாவது, ஆனா பல விஷயங்கள்ல அவங்களுடைய கருத்தை கேட்டு மாற்றுகிறோம் என்று பதிவாகிறது.
நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க. இப்ப அந்த கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லிடுறேன். மறுபடியும் கேள்வி என்னன்னா, விரிவாக இடைவெளிக்கு பிறகு விரிவாக விவாதிப்போம். இது சார்ந்த கேள்வியை நேர்களாகிய உங்கள்கிட்டையும் எழுப்பியிருந்தோம். நேர்களாகிய நீங்க SMS வாயிலாக அளித்த பதில் இதோ. பாராளுமன்ற முடக்கத்தை பற்றி கேட்கும் பொழுது இது உரிமை போர் என்று 35% தெரிவித்திருக்கிறார்கள். இது அத்துமீறல் என்று 42%. இது வழக்கமானதுதான், இதுல வேற என்ன எதிர்பார்க்க முடியும், இதுதானே தொடர்வது என்று 23% தெரிவித்திருக்கிறார்கள். 23% இதை பழக்கப்பட்டிருக்கிறார்கள். பாராளுமன்றம்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியிலையும் ஒரு கணிசமான பிரிவு கிட்ட உருவாகி இருக்கிறதோ அப்படின்னு தோணுகிறது. ஆக பாராளுமன்றத்துக்கிட்ட மக்கள் எதிர்பார்ப்பே மாறி வருகிறது. இதுதானே நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாயிட்டு இருக்கோ அப்படின்னு தான் தோணுது திரு குமரேசன். உண்மைதான். அதாவது இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதே மக்கள் நம்பிக்கை இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த சொல்ல விரும்புறேன். அதாவது கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறதுல காங்கிரஸ் பிஜேபி 2 பேருக்கு எவ்வளவு குதூகலம் பாருங்க. அப்ப இவர்கள் மனம் எவ்வளவு சொல்லலாம். பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுல காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் இடையே கருத்தொற்றுமை மதவாத சக்தி. காங்கிரஸ் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி, பிஜேபி ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கப்பட வேண்டிய கட்சிங்கிறது எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா நான் அதை திரும்ப சொல்லிட்டு வரேன். ஆனா இவங்க எவ்வளவு சந்தோஷமா பகிர்ந்து கொண்டாங்கன்றத நான் சொல்ல விரும்புறேன். அடுத்து அவர் திரும்ப உலகம் பூரா தோத்து போன என்னமோ எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறார். நாங்க ஒன்னும் உலக கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்சி வச்சுட்டு அது இந்திய கிளையாக செயல்பட்டு இருக்கல, RSS குட்டியாக செயல்படுவது போல. இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட். இந்திய மக்களுடைய நலன் என்ன, அவருடைய தேவைகள் என்ன, அவருடைய பிரச்சனைகள் என்ன, அணுகுமுறைகள் என்ன என்று வகுத்து நாங்க செயல்பட்டு இருக்கோம். அது முடிஞ்சிச்சு. நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில நீங்க சொன்னதுதாங்க, மக்கள் தங்களுடைய நாங்கள் அடித்த கட்டளையை மீறி இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிரச்சனை எதுவுமே பேசப்படவில்லை. அதிகார பகிர்வுக்கான அதுக்கான சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க அப்பட்டமாக தெரிகிற போது ஒட்டுமொத்தத்தில் இவர்கள் எதை கட்டி காக்க விரும்புகிறார்களோ அந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதே இவர்களுக்கு நம்பிக்கை குலையும். இப்ப போராடி மக்கள் இன்னைக்கெல்லாம் நம்பிக்கையை ஏற்படுத்தி பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை சீர்குலைத்து விடுவார்கள். அது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. அது வேறு விதமான சக்திகளுக்கு ஊக்கமளிப்பதாகிவிடும். இன்னொன்று, கிடைக்கிற சான்ஸ்ல போன இவங்க ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, வெற்றியை குறித்த கவலை அவர்களுக்கு இருக்கிறது என்று. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, கிடைக்கிற சான்ஸ்ல அப்புறம் அந்த மத உணர்வை தூண்டுவதற்கான வேலையை பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம இந்துக்கள் என்று சொல்றாங்க என்றால் என்ன அர்த்தம்? அந்த வாக்குகளை இந்த சந்தர்ப்பத்தை எவ்வளவு தூரம் தூண்டிவிட முடியுமோ பெற்று அந்த வாக்குகளை கவர வேண்டும் என்ற அந்த உத்தி, இதையெல்லாம் நிராகரிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அதுல கம்யூனிஸ்டுகளுக்கு அக்கறை இருக்கிறது. அதுல நான் அதை ஒப்புக்கொள்ள எனக்கு எந்த விதமான கூச்சமும் கிடையாது. நான் திரு ராஜா அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நிச்சயமா வரேன். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுவீங்க. அதற்கு அதையும் தாண்டி மேலும் சில கேள்விகளும் இருக்கிறது. நீங்க சொன்னீங்க தெலுங்கானா விவகாரத்துல நாங்க உறுதியா இருக்கோம், தெளிவா இருக்கோம் அப்படின்னு, டபுள் ஸ்டாண்டர்டே எடுக்கல அப்படின்னு. அத்வானி ஹோம் மினிஸ்டர் இருந்த பொழுது இதை குறிப்பிட்டிருக்கிறார், இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். Regional disparities in economic development could be tackled through planning and efficient use of available resources. Therefore, the government does not propose a creation of a separate state of Telangana. இது போன்ற இருவேறு நிலைப்பாடு நீங்களும் எடுத்துதான். ராஜா, நான் பதில் சொல்லலாமா? அதாவது இன்றைக்கு இருக்கின்ற பிரச்சனை தெலுங்கானா கொடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அறிவிக்கிறாரு 2 நாள்ல தரேன்னு. ஆனா 2 நாளைக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை சொல்லுது இது ப. சிதம்பரத்தின் தனிப்பட்ட கருத்துன்னு. ஏன்னா அங்க இருக்கிற அவங்க முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி எதிர்ப்பு தெரிவித்த உடனே இன்றைக்கு இருக்கின்ற இந்த மசோதாவை மத்திய அரசு என்ன கொண்டு வரேன்னு முடிவு பண்ணிருக்கோ அதை பிஜேபி ஆதரிக்க ரெடி. அப்படி இருக்கும் பொழுது அதை ஏன் நீங்க கொண்டு வர முடியல உங்களால? அதற்கு காரணமே காங்கிரஸ் கட்சி அது ஒண்ணு கூட்டணி கட்சிகளோடு அதனுடைய சர்வாதிகார அகம்பாவ போக்க காட்டிக் கொண்டிருக்கு. கட்சிக்குள்ளேயும் யாரையும் எந்த ஒரு சீனியர் லீடரையும் முதலமைச்சரையும் கன்சல்ட் பண்ண மாட்டேங்குது. அதனாலதான் முதலமைச்சரே ராஜினாமா பண்றீங்கிறார். மந்திரிகள் ராஜினாமா பண்ணிருக்காங்க, எம்பிக்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்க. அது காங்கிரஸ் தலைமையினுடைய சர்வாதிகார போக்கு, யாரையும் மதிக்க மாட்டோம் என்கின்ற நிலைதான் இன்றைய முடக்கத்திற்கு காரணம். இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்.
அதாவது திரு நாராயணன் அவர்கள் ஏதோ பிஜேபி தமிழ்நாட்டுல ஜெயிக்குமா ஆந்திராவில் ஜெயிக்குமாங்கிறாரு. இவங்க எதுல ஜெயிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படித்தான் இந்த 4 மாநில தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். மக்கள் சரியான பாடம் கற்பித்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் நண்பர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை மக்கள் ஒரு காலம் நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் ஆண்ட வெஸ்ட் பெங்கால்ல இன்னைக்கு ஏழ்மை நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு விட இப்போ அதிகரிச்சிருக்கு. கேரளால உங்களால நிலையா ஒரு நாள் ஆள முடியல. இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மதசார்பின்மை என்பது எல்லா மக்களுக்கும் பொதுவான அரசாங்கம் இருக்கணும். சிறுபான்மை நலன்னு பேசுறது மதசார்பின்மைன்னு சொன்னா இந்து நலன்னு பேசுறது மதசார்பின்மை தான். அது எப்படி மதவாதமாகும்? உங்களுடைய இந்த செக்குலரிசத்துக்கான டெபனிஷனையே மக்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல ஒரு நிமிஷம் மறுபடியும் இந்த பிளவை கொண்டு வராரு. பிரித்தாளும் சூழ்ச்சிய இந்த நாட்டுல ஒரு மதத்துக்கும் இன்னொரு, நான் ஒரு ஹிந்து, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபி எப்படி பிரித்தாளுதுன்னு சொல்றேன். ஏன்னா இது முக்கியமான பாயிண்ட். இந்துக்களாகிய எம்பிசிக்கும் நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறோம். ஆனா அது இந்துக்கள் ஸ்காலர்ஷிப் இல்லன்னு ஒதுக்குறாங்க. மக்களை கொண்டிருக்காங்க. ஒண்ணு பிஜேபி. ரெண்டாவது இவங்க சொன்னாங்க கேரளா ஒண்ணு நான் சொல்றேன், காங்கிரஸ் ஆளுகின்ற கேரளாலையும் கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற கேரளாலையும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பிஜேபி ஆளுகின்ற குஜராத்தை விட பெட்டர். அதனால இவங்க மத்த இவங்களை குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க எந்த அளவில் இருக்காங்க, இவதான் எடுத்துக்காட்டாக இருக்குமான்னு எந்த இடத்துல இருக்கு? மால் நியூட்ரிஷன்ல அதான ஜாஸ்தி. பொய்யை திரும்ப திரும்ப கோயபுஷ் மாதிரி ஹிட்லர் மாதிரி சொல்லி இந்த நாட்டுல மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை சிறுபான்மையினரை மதத்தின் மாதிரில பிரிக்கிறாங்க. அதுல கம்யூனிஸ்ட் நாங்களும் சரியா இருக்கோம். ஏன்னா நாட்டை நாங்கள் பெரும்பான்மையினருக்கு சேர்ந்துதான் நாங்க இருக்கோம். நான் ஒரு ஹிந்து, அதுல ஒண்ணு எந்த விதமான தெளிவு. இந்த தருணத்துல நிகழ்ச்சியை நிறைவு செய்தாகணும். இந்த அரங்கத்துல மட்டுமல்ல, இந்த விவாதத்துல மட்டுமல்ல, பாராளுமன்றத்திலையும் இது போன்ற விவாதங்கள் தான் நடக்குதே தவிர மசோதாக்கள் அதனது நியூஆன்சஸ் அது எப்படி இருக்கணும், மக்கள் பிரச்சனைகள் குறைவாக பேசப்படுகிறதோ, அதற்கான நேரம் அதிகமாக இல்லையோ, வீணடிக்கப்படுகிறதோ, கூச்சலும் குழப்பமும் தான் மக்கள் பிரச்சனைகளை காட்டிலும் அதிகமாக இருக்கிறதோங்கிற சந்தேகம் தான் நாட்டு மக்களுக்கு ஏற்படுகிறது. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அமெரிக்க நாரணன் திரு குமரேசன் மற்றும் தொலைபேசி வாயிலாக இணைந்த திரு ஹெச் ராஜன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து, இனியாவது பாராளுமன்றம் மீதம் இருக்கக்கூடிய நாட்களாவது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம்.